பாஸ் மற்றும் பெர்சாத்து கட்சிகளுக்கு இடையே அதிகரித்து வரும் மோதலின் காரணமாக பெரிக்காத்தான் நேஷனல் கூட்டணி அதன் இறுதி கட்டத்தில் இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மஸ்லான் அலி பெர்லிஸ் மற்றும் நெகரி செம்பிலானில் நிலவும் பதட்டங்களை சுட்டிக்காட்டி கடந்த ஆண்டில் இந்த மோதல் மேலும் தீவிரமடைந்ததாக கூறினார். பாஸ் மற்றும் பெசாத்து கட்சிகளுக்கு இடையிலான இந்த தீவிரமான மோதல் ஒரு நேரடி பிளவுக்கு வழிவகுக்கும் என்று அவர் எஃப்எம்டியிடம் கூறினார். முன்னாள் பெசாத்து துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுடீன் மற்றும் அவருடன் தொடர்புடைய ரீசெட் இயக்கத்தை மையமாக கொண்டு பாஸ் தனது அரசியல் வியூகத்தை மறுசீரமைத்து வருவதாக தெரிகிறது என்று மஸ்லான் தெரிவித்தார். பிரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் பாஸின் முக்கிய பங்காளியாக பெர்சாத்துவுக்கு பதிலாக ரீசெட் வர வாய்ப்புள்ளது என்று தாம் நினைப்பதாகவும், அடுத்த பொதுத் தேர்தலுக்கு முன்னதாக பெர்சாத்து இறுதியில் ஓரம் கட்டப்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். செவ்வாய்க்கிழமை மதியம் உலுஸ்லாங்கூர் பத்தாங்காலியில் உள்ள தனது வீட்டில் கை பிரேக்கை போட தவறியதால் பின்னோக்கி உருண்ட தனது சொந்த காரால் ஒருவர் உயிரிழந்தார். 67 வயதான அந்த நபர் சம்பந்தப்பட்ட இந்த சம்பவம் குறித்து மாலை 5:30 மணிக்கு தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக உலுஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் இப்ராஹிம் ஹுசைன் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர் தனது வீட்டின் கேரேஜில் வாகனத்தை நிறுத்திவிட்டு கேட்டை மூட சென்ற போது மாலை 5:18 மணிக்கு இந்த விபத்து நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வாகனம் திடீரென பின்னோக்கி உருண்டு வந்து பாதிக்கப்பட்டவர் மீது மோதியதால் அவர் கீழே விழுந்து வாகனத்தின் அடியில் சிக்கிக் கொண்டார் என்று இப்ராஹிம் குசேன் தெரிவித்தார். அந்த நபர் வாகனத்தின் கை பிரேக்கை பயன்படுத்தவில்லை என்றும் வாகனம் செல்லும் பாதை கேட்டை நோக்கி சரிவாக இருந்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அவர் கூறினார். கடுமையான தலை காயங்களால் அந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டதாகவும் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக கொலகுபுபாரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அலட்சியமான அல்லது அபாயகரமான வாகனம் ஓட்டுவதன் மூலம் மரணத்தை ஏற்படுத்தியதற்காக 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு 41(1) கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது. தனி அறிக்கையில் ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை காரின் அடியில் இருந்து அந்த நபரின் உடலை அகற்ற உதவுவதற்காக புக்கிட் செந்தோசா நிலையத்தில் இருந்து ஒரு குழுவை அனுப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் அசல் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட ஜெனரிக் மருந்துகளின் கையிருப்பு போதுமானதாக உள்ளது என்றும், உற்பத்தியாளர்களிடம் இருந்து வரும் விநியோக சங்கிலிகள் சீராக உள்ளதாகவும் மலேசிய தனியார் மருத்துவமனைகள் சங்கமான ஏபிஹெச்எம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து நடைபெற்று வரும் மத்திய கிழக்கு மோதலால் தனியார் மருத்துவமனைகளில் எந்த நேரடி பாதிப்பையும் தாங்கள் காணவில்லை என்றும், ஆனால் ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் அல்லது போக்குவரத்து இடையூறுகள் ஏற்பட்டால் உறுப்பு மருத்துவமனைகள் மாற்று திட்டங்களை வைத்துள்ளதாகவும் அந்த சங்கம் தெரிவித்தது. நோயாளிகள் தங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட சிகிச்சைகளை வழக்கம் போல் தொடரவும், மருந்துகளை பதுக்கி வைப்பதை தவிர்க்கவும், மருந்து மாற்றீடுகள் குறித்த ஏதேனும் கவலைகள் இருந்தால் தங்கள் சுகாதார வழங்குனர் அல்லது மருந்தாளினரிடம் கலந்து ஆலோசிக்கலாம் என்றும் ஏபிஹெச்எம் வலியுறுத்தியது. விநியோக நிலைமை மாறினால் தனியார் மருத்துவமனைகள் உடனடியாக தெரிவிக்கும் என்றும் அது தெரிவித்தது. தீபகற்ப மலேசியாவில் ரோன் 97 பெட்ரோல், மானியமில்லா ரோன் 95 பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவற்றின் விலைகள் இன்று முதல் குறைக்கப்படும் என்று நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. ரோன் 97 ரக பெட்ரோல் விலை ஒரு லிட்டருக்கு 4 ரிங்கிட் 85 சென்டில் இருந்து 20 சென்ட் குறைந்து 4 ரிங்கிட் 65ஆகவும், மானியமில்லா ரோன் 95 ரக பெட்ரோல் விலை ஒரு லிட்டருக்கு 4 ரிங்கிட் 7 இருந்து 15 சென்ட் குறைந்து 3 ரிங்கிட் 92 சென்னாகவும் இருக்கும். தீபகற்ப மலேசியாவில் டீசல் விலையும் ஒரு லிட்டருக்கு 4 ரிங்கிட் 97 சென்னிலிருந்து 10 சென்ட் குறைந்து 4 ரிங்கிட் 87 சென்னாக இருக்கும். பூடி 95 திட்டத்தின் கீழ் விற்கப்படும் ரோன் 95 ரக பெட்ரோல் விலை ஒரு லிட்டருக்கு 1 ரிங்கிட் 99 சென்ட் என்ற அளவிலேயே தொடரும். அதே சமயம் கிழக்கு மலேசியாவில் டீசல் விலை ஒரு லிட்டருக்கு 2 ரிங்கிட் 15 சென்ட் என்ற அளவில் மாற்றம் இன்றி இருக்கும். மானிய பெட்ரோல் கட்டுப்பாட்டு அமைப்பான SKPS கீழ் வழங்கப்படும் மானிய பெட்ரோல் விலை ஒரு லிட்டருக்கு 2 ரிங்கிட் 5 சென்னாகவும், மானிய டீசல் கட்டுப்பாட்டு அமைப்பான SKDS கீழ் வழங்கப்படும் மானிய டீசல் விலை ஒரு லிட்டருக்கு 2 ரிங்கிட் 15 சென்னாகவும் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த விலைகள் ஜூன் 3ஆம் தேதி வரை அமலில் இருக்கும். ஸ்லாங்கூர் உலுவில் உள்ள கம்போங் சுங்காய் நீலாம் அருகே உள்ள சுங்காய் செலிசிக் ஆற்றில் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக நம்பப்படும் 10 வயது சிறுவனை தீயணைப்பு வீரர்கள் தேடி வருகின்றனர். கொலகுபுபாரு தீயணைப்பு நிலையத்திலிருந்து நேற்று பிற்பகல் 1:40 மணிக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து 5 பேர் கொண்ட குழு ஒன்று சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. சுமார் 40 கிலோமீட்டர் பயணித்த பின்னர் பிற்பகல் 2:35 மணிக்கு அக்குழுவினர் சம்பவ இடத்தை அடைந்ததாக அது கூறியது. தேடுதல் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் நயம்பட உரைப்போம் 2026. பேச்சுத்திறன் உள்ளவர்களா நீங்கள்? உங்களுக்காக காத்திருக்கிறது பரிசு மலை. எண்ணற்ற திரைப்பாடல்களில் பண்டைய இலக்கிய கருத்துகள் கையாளப்பட்டுள்ளன. கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டை, வைரமுத்து முதல் பலரும் பண்டைய இலக்கிய செயல்களை தங்கள் பாடல்களில் கையாண்டுள்ளனர். அப்படிப்பட்ட பாடல்களை அடையாளம் கண்டு 5 நிமிடங்களில் விளக்கி நயம்பட உரைத்து காணொலியாக்கி அனுப்புங்கள். 2 பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. பிரிவு 1இல் 18 முதல் 25 வயதினரும், பிரிவு 2இல் 26 வயது முதல் அதற்கும் மேலானவர்கள் கலந்து கொள்ளலாம். பெறப்படும் காணொலிகளில் இருந்து 10 பேர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவர். முதல் பரிசு 5000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். இரண்டாம் பரிசு 3000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மூன்றாம் பரிசு 2000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மற்றும் 7 ஆறுதல் பரிசுகள் 500 ரிங்கிட் கோப்பையுடன் சான்றிதழ். மேலும் அதிரடி பரிசுகளும் காத்திருக்கின்றன. இறுதி சுற்று ஆகஸ்ட் 29ஆம் தேதி மிக பிரம்மாண்ட மேடையில் நடைபெறுகிறது. போட்டிக்கான மேல் விவரங்களையும் விதிமுறைகளையும் malartv.org எனும் அகப்பக்கத்தில் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 0112244301 என்ற எண்களில் அழைக்கலாம். பங்கேற்பாளர்கள் உடனே பதிவு பாரத்தை பூர்த்தி செய்து போட்டியாளராகுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.